கிருபையும் நிறைந்த எங்களுடைய பரலோக தகப்பனே, உங்களுடைய கரத்திலே சுவாமி இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய சாபங்களை நீக்கி ஆண்டவரே உம்மோடு கூட பரலோகத்துக்கு ஆண்டவரே சுவாமி செல்லுகிறதற்கான வழியை உருவாக்கி ஆண்டவரே சுவாமிகளை ஆசீர்வதித்த ஆண்டவரே சுவாமி தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இதோ தகப்பனே சுவாமி, இந்த நாளில் இந்த ஆராதனையில் கர்த்தாவே சுவாமி உம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கும் உம்முடைய ஆண்டவரே சுவாமி சித்தம் நிறைவேறும்படிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே சுவாமி, இந்த நாளில் நடக்கிறதான நமஸ்காரங்கள் ஆண்டவரே சுவாமி வேத வார்த்தைகள் போல சுவாமி கர்த்தாவே நடக்க இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் கர்த்தருடைய கரம் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். இருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 6ஆம் வசனம் வரை. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவன் நியாயாதிபதி. ஆமென். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர்
துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் தொடக்கம் 40ஆம் வசனம் வரை. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாக பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அவரை கட்டி கொண்டு அவைகளை பந்தியிருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டார். அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடவட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நமது வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம் தொடங்கி 35வது வசனம் வரைக்கும். உண்மையிலே நாம் பார்க்க போகும் இந்த சம்பவமானது இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வந்த சம்பவத்தை தொடர்ந்து நடைபெற்ற சம்பவமாக இருக்கிறது. இந்த சம்பவங்களுக்கு முன்பாக அவர் 5000 பேருக்கு உணவளித்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நாம் பார்க்க போகும் அடுத்த சம்பவமானது ஒரு சில அப்பங்கள் மற்றும் மீன்களை வைத்து மிக அற்புதமான விதத்தில் 5000 பேரை போஷித்த இந்த பெரிய அற்புதத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒன்றாக காணப்படுகிறது. ஜனக்கூட்டமானது இயேசுவானவர் ஓரிடத்தில் தங்கி இருக்காமல் தொடர்ச்சியாக நகர்ந்து கொண்டே செல்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவரை தேடி அவரை பின்பற்றி வருகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். சற்று இங்கே நான் நிறுத்திவிட்டு மிக விரைவாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். நாம் எப்போதும் இயேசுவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், அவர் எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் ஒரு இடத்தில் அதிக நேரம் தங்குவதில்லை. அவர் எப்பொழுதும் நகர்ந்து கொண்டே முன்னோக்கி சென்று கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்ட வண்ணமாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஒரு புதிய காரியத்தை செய்த வண்ணமாக இருக்கிறார். அவர் அதிகமான மக்களை வென்று கொள்ளவும் தனது இரக்கத்துக்கூடாக மனதுருக்கத்துக்கூடாக அநேகர் தொடப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வதற்கு அவர் விரும்பினவராய் அவர் அங்கே தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றார். அவருடைய மக்களாக நாமும் எப்பொழுதும் அவரோடு கூட நகர்கின்றவர்களாக முன் செல்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவதை பற்றியும் நாம் முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது அவரை கண்டடைவோம் என்ற வாக்குத்தத்தம் நிறைந்த வேத வசனங்களை பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜனங்கள் மீண்டும் அவரை தேடி கண்டுபிடிக்கும் போது
இயேசுவானவர் அவர்களிடம் ஏதோ ஒன்றை சொல்லுகிறார். அவர் கூறுகிறார், நீங்கள் என்னை தேடி வந்ததற்கான காரணம் என்ன? நான் செய்த அடையாளங்களையோ அல்லது அற்புதங்களையோ பார்த்ததாலே அல்ல. நீங்கள் என்னை தேடி வர காரணம், நான் கொடுத்த அப்பங்களை சாப்பிட்டு திருப்தி அடைந்ததால் தான் நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்று இயேசு அவர்களுக்கு கூறினார். நன்றாக கவனியுங்கள். இங்கே இயேசு ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டு காட்டுகின்றார். காரணம், ஒரு சிலருக்கு இயேசு ஏதாவது கொடுக்கும் போது அல்லது தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்யும் போது அவர் செய்யும் அந்த அற்புதங்களை மட்டுமே விரும்பியவர்களாக அவரை தேடுவார்கள். ஆனால் அவர்கள் அந்த அற்புதத்தை செய்யும் நபரை தேடி வர விரும்புவதில்லை. அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தராகிய இயேசுவை விரும்புவதில்லை, தேடுவதில்லை. ஆனால் இயேசு இங்கே இந்த ஜனக்கூட்டங்களிடம் கூறுகிற விடயம் இதுதான். உண்மையிலே நீங்கள் கண்ட அற்புதங்களோ அதிசயங்களோ அல்ல உங்களை திருப்திப்படுத்தப் போவது. நானே உங்களை திருப்திப்படுத்துகிறவர் என்கிற சத்தியத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அதற்காகவே நான் இந்த அற்புதங்களை செய்தேன் என்பதையும் அவர் காண்பிக்கிறார். அற்புதங்கள் என்பவை நம்ம இயேசுவை நோக்கி சுட்டிக்காட்டும் அடையாளங்களாகவே இருக்கின்றது. இந்த உதாரணத்தில் அவர்களுக்கு கொடுத்தது சரீர பிரகாரமான பசியை போக்கக்கூடிய அப்பங்களை மட்டுமல்ல, மாறாக ஜீவ அப்பமாக தன்னையே கொடுக்கப் போவதையும் இங்கு மறைமுகமாக அவர் காண்பித்து கொடுக்கின்றார். இந்த ஜீவ அப்பமாகிய அவராலே மட்டும்தான் நம்முடைய ஆத்துமாக்களை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும் வகையிலே திருப்திப்படுத்த முடியும். உண்மையிலே நாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது இயேசு நம் வாழ்வில் செய்யும் அனைத்து அற்புதங்களும் தற்காலிகமானவைகள் மட்டுமே. அற்புதங்களை செய்யும் அவரே நம்முடைய வாழ்வில் நித்தியமானவராக காணப்படுகின்றார் என்கிற உண்மையை நமக்கு புரிய வைக்கின்றது. வாழ்க்கையின் அப்பம், ஜீவ அப்பம் அவர்தான் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் எந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் விட அவருடனாக நமக்கு இருக்கும் அந்த உறவே மிக முக்கியமானது என்பதை மனதில் கொள்வோம். இப்பொழுது இங்கே 27வது வசனத்தில் இயேசு இதை பற்றி தான் அங்கே கூறுகின்றார். கெட்டுப்போகும் உணவுக்காக உழைக்காமல் மனுஷகுமாரன் நமக்கு தரும் நித்திய ஜீவன் பெறும் வரைக்கும் அல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கும் அந்த உணவுக்காக நாம் உழைக்க வேண்டும். எனவே உங்கள் முழு பலத்தையும் வீணாக விரயமாக்கி விடாதீர்கள். உங்களை திருப்தி அடைய செய்யாத தற்காலிகமான மற்றும் நித்தியமற்ற நிரந்தரமற்ற காரியங்களை பின்பற்றி அவைகள் பின்னாலே ஓட உங்கள் நேரத்தை வீணாக செலவழித்து விடாதீர்கள். உண்மையிலே உங்களை திருப்திப்படுத்தும் மற்றும் நித்தியமானவற்றுக்காக உழைக்கவும் தேடவும் ஓடவும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இங்கே இந்த ஜனக்கூட்டம் அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டது. அதே கேள்வியை நாமும் கேட்க வேண்டும். மேலும் இதற்காக இயேசுவின் பதிலையும் நாம் கருத்தில் கொள்வது மிக முக்கியமாகும். தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள். அழிந்து போகாத போஜனத்துக்காகவே உழைக்க வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கின்றார். தேவனை திருப்திப்படுத்தும் வகையில் எத்தகைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசு இதை கூறுகின்றார். 29வது வசனத்தை நன்றாக கவனியுங்கள். இங்கே இயேசு எவ்வாறு பதிலளிக்கிறார் என்பதை குறித்தும் கூர்ந்து கவனியுங்கள். இயேசு அவர்களது கேள்விக்கு ஒருமையில் பதிலளித்தார், பன்மையில் அல்ல. கர்த்தர் எதிர்பார்க்கும் கிரியைகள் ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா என்று பட்டியல் போட்டு இயேசு ஒவ்வொன்றாக குறிப்பிடவில்லை. ஒரே ஒரு கிரியை தான் நாம் செய்ய இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக கூறினார். அதாவது அவர் அனுப்பியவரை விசுவாசிப்பதே கர்த்தருக்கு ஏற்ற கிரியை என்று இயேசு தெளிவாக அந்த ஜனங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தார். இந்த அறிக்கையானது எவ்வளவு தூரம் சுதந்திரமாய் இருக்கிறது என்பதை பற்றி என்னால் எதுவும் கூற முடியாது. இயேசுவுக்கு அவர்கள் பின்பற்றபடியாக கட்டளைகளின் முழு பட்டியல் ஒன்றை கொடுத்திருக்கலாம். தன்னை பின்பற்றுவதற்காக நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டு அவருக்கு காரியங்களை குறிப்பிட்டிருக்கலாம். கர்த்தர் விரும்பும் காரியங்களை செய்ய நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நீண்ட பட்டியலை அவருக்கு கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அதை அப்படி செய்யவில்லை.
ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்கிறது, ஒரே ஒரு கிரியை தான் நாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த உலகில் நம்மை பிரிக்கும் அல்லது மக்களிடையே வேறுபடுத்தி காட்டும் நம்முடைய வயதோ பாலினமோ சமூக அந்தஸ்தோ செல்வமோ எதற்கு தடுக்க முடியாத நம் அனைவராலுமே எளிதாக செய்யக்கூடிய ஒன்றாகவே இயேசு கூறிய அந்த விடயம் இருக்கிறது. கர்த்தருடைய வேலையை செய்வதற்கான ஆற்றல் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. வெறுமனே அவர் அனுப்பியவரை விசுவாசிப்பது மட்டுமே அந்த கிரியை. அதாவது இயேசுவின் மேல் விசுவாசத்தை வைப்பதை அவர் எதிர்பார்க்கின்றது. அவரில் இளைப்பாறுவதும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதுமே இந்த கிரியையாக இருக்கிறது. மத்திய புத்தகத்திலே 11வது அதிகாரத்தில் ஒரு இடத்துல இவ்வாறு இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றார். மேலும் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருப்பதால் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கூறுகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவ்வளவுதான். ஆகவே கர்த்தருக்கு ஏற்ற கிரியையாக இது காணப்படுகிறது. அவரை தொடர்ந்து விசுவாசிப்பதும் அவரில் இளைப்பாறுவதும் அவர் யார் என்பதை உண்மையாகவே நம்புவதும் விசுவாசிப்பதும் அவருக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கின்றது. அவரே நம் வாழ்வில் ஜீவ அப்பம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நித்தியத்துக்கு சொந்தமான நம் ஆத்துமாக்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து நம்மை பலப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் தேவையான அனைத்தையும் வழங்குகிறவர் அவரே. அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவையான திருப்தியை தரக்கூடியவர் அவர் மட்டும்தான். எனவே நாம் அவரை விசுவாசித்து அவர் மூலம் போஷிக்கப்பட வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றிய நீண்ட பட்டியல் இங்கே கொடுக்கப்படவில்லை. நாம் வெறுமனே அவரை விசுவாசிக்க மட்டும்தான் தேவை. பாருங்கள், இப்போது கூட இந்த ஜனக்கூட்டத்தினர் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. காரணம், அவர் அவர்களுக்கு அப்பத்தை கொடுத்து அதற்கூடாக ஒரு அடையாளத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் அவரை பார்த்து, நாங்கள் விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்க நீர் என்ன அற்புதத்தை நடப்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். மேலும் அவர்கள் இஸ்ரவேலருக்கு, அதாவது அவர்களது முற்பிதாக்களுக்கு வனாந்தரத்திலே வைத்து கர்த்தர் எப்படியாக வானத்திலிருந்து மன்னாவை அளித்தார் என்பதை குறித்து அவரிடம் கேட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இயேசு திரும்பி அவர்களை பார்த்து கூறினார், மோசே உங்களுக்கு வனாந்தரத்திலே உணவளித்தார். உண்மையில் கர்த்தர் மோசையின் மூலம் வனாந்தரத்திலே அங்கே உங்களுக்கு உணவளித்தார். ஆனால் அது அந்த நாளுக்கு மட்டுமே நீடித்தது. ஆனால் இப்போது மெய்யான ஜீவ அப்பமே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறது. அவர்தான் இந்த உலகம் முழுவதுக்கும் ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். பாருங்கள், அவ்வளவு கூறியும் அவர்கள் இன்னும் சரியாக அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அவரை பார்த்து, அந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போதுதான் இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே என்று கூறினார். அவர் ஜீவனை கொடுப்பது மட்டுமல்ல, அல்லது அவர் அப்பத்தை கொடுப்பவர் மட்டுமல்ல, அவரே ஜீவனை தருகின்ற அப்பமாக இருக்கின்றார். ஜீவ அப்பம் நானே என்று இயேசு கூறும்போது, நான் இருக்கின்றவராகவே இருக்கின்றேன், நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் மற்றும் மனிதனாக மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தர் நானே என்பதை அவர் தெளிவாக காண்பிக்கின்றார். இது ஒரு தெய்வீகமான அறிவிப்பு, ஒரு பிரகடனமாக இருக்கின்றது. எனவே இயேசு தன்னை எப்போதாவது கர்த்தர் என்று அறிவித்திருக்கின்றாரா என்று வேதாகமத்தை குறித்து யாராவது கேள்வி எழுப்புவார்களே, ஆனால் அவர்களுக்கு பதில் கொடுக்க இது நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது. அவர் தன்னை அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தன்னை ஜீவ அப்பம் என்று நேரடியாகவே தானே கர்த்தர் என்பதை இங்கே அவர் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஜீவ அப்பம் நானே என்று குறிப்பிடுகையில் அவர் எப்போதும் இருக்கின்றார் என்ற அர்த்தத்தை அது காண்பிக்கிறது. அவர் கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றார், நிகழ்காலத்தில் அவர் இப்போது இருக்கின்றார், மேலும் அவர் எதிர்காலத்தில் இருக்க போகின்றார். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடைய மாட்டான், என்னை விசுவாசிக்க ஒருபோதும் தாகமடைய மாட்டான் என்று வாக்குறுதி அளிக்கின்றார். காரணம், அவரே ஜீவ தண்ணீராயும் ஜீவ அப்பமாயும் இருக்கின்றார். அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கின்றார். அவர் நம் தாகத்தை தணித்து நம் ஆத்துமாவை திருப்திப்படுத்துகிறார். இன்று நமக்கு என்ன தேவைப்படுகிறது? நமக்கு தேவைப்படுகின்றவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எளிய விதத்தில் கூறுவோமானால், இயேசுவானவரே நம் வாழ்வில் அப்பமாயிருக்கின்றார்.
அவரில் போஷிக்கப்படும் படிக்கு அவரிடத்திலே வாருங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரில் இளைப்பாருங்கள், அவரை நம்புங்கள், அவரில் பொறுமையாக அமைதியாக காத்திருங்கள், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் நமக்கு மிகவும் தேவையானது. அதுவே நம் வாழ்வில் கர்த்தருடைய கிரியையாக காணப்படுகின்றது. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டானு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரை உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரை உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை
தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே. உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. அன்பின் மகா கிருபை நிறைந்த தேவனே, இந்த அருமையான நாளிலும் இதுவரை அப்பா உம்மை பாடி பாடலுக்கூடாக நன்றி சொல்ல கொடுத்த கிருபைக்காக நன்றி. அதே வண்ணம் அப்பா நாங்கள் இதுவரை செவிமடுத்த தேவ செய்திக்காக நன்றி சுவாமி. அந்த தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாண்டவரே, அந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமாப்பா, விசேஷமாக அநேகருக்கு சாட்சியுள்ளவர்களாக, அநேகருக்கு எடுத்துக்காட்டும் பிள்ளைகளாக, அநேகரை உம்மண்டை வழிநடத்தும் பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். மது வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அப்படியே இருந்து விடாதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தத்தக்கதான கிருபையால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்தும் எங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். செய்தியை கேட்ட வண்ணம் அப்பா எதிர்காலத்திலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை கட்டளிடுங்க. அதே போல் இந்த வேளையிலும் இந்த பணியில ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சுவாமி, ஒரு அருமையான பணி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க. அநேகருக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷமானது கடந்து செல்லத்தக்கதாக நீர் அவர்களை பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த அருமையான நாளுக்காக நன்றி. தொடர்ந்து மிகுதியான நாட்களையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.